Hello friends, welcome to Suvai Thedi. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா டக்குன்னு செய்யக்கூடிய சாம்பார் சாதம் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம அரிசி பருப்பு ஊற வைக்கணும். நான் இன்னைக்கு 1.5 கப் அளவு அரிசி எடுத்துர்க்கேன். இது கூட 1 கப் அளவு துவரம் பருப்பு எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு 2 to 3 டைம்ஸ் தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி தனியா எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட நான் தேவையான அளவு தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போறேன். இப்போ ஒரு குக்கர்ல 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட நான் ஒரு முழு பூண்டை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அதை இப்ப சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் பீன்ஸ், இது கூட ஒரு கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் கேரட்டை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு முருங்கைக்காய், இது கூட ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோவை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு கோஸ், கூடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் 8 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் அரிசி பருப்பை மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் தண்ணியும் மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து 2.5 கப் வந்தது. ஸோ நம்ம 8 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி, இது கூட 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில்ஸ் கொடுத்து எடுத்தீங்கன்னா நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி ஆயிடும். 5 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாம்பார் சாதம் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை வந்து மேலே ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பரான சாம்பார் சாதத்தை நம்ம ரொம்ப சிம்பிளாக குக்கர்லேயே பண்ணி முடிச்சிட்டோம். தனியாக பருப்பு அரிசிலாம் வேக வச்சு செய்கிறத விட இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சாம்பார் சாதத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.